ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் பற்றின ஒரு டிஸ்கஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட எண்டில் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது, யார் அது இப்போ இந்த டைமில் யார் ஜெயிக்க போகிறான்றது கருத்து கணிப்பு படி என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் தான். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு விச் மீன்ஸ் நாட்டை ஆள போகிற டீம் எது, எந்த கட்சி வந்து நம்ம டீமை வந்து லீட் பண்ண போகுது, எந்த டீம் வந்து நம்மளை ஆட்சி செய்ய போகுது, ரூல் பண்ண போகுதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தேர்தல். இப்போ நடக்க போகிறது 18வது எம்பி எலெக்ஷனாக இருக்க போகுது. இந்த எலெக்ஷன் வந்து 7 ஃபேஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸே நம்ம தான் வந்து நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸே நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் நடக்குது. ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இது வந்து எலெக்ஷன்றது போயிட்டே இருக்க போது. அரௌண்ட் இந்தியன் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க. இதில் வந்து 52% வந்து மேலாகவும் 48% வந்து ஃபீமேலாகவும் இருக்காங்க. ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்காங்க. 18 to 35 ஏஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40%, 35 to 40% வரைக்கும் இருக்காங்க. இது வந்து ஓல்டர் ஏஜ் பீப்புளோட இது கொஞ்சம் கூடன்றதுனால யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்த சமயத்தில் 144 கோடி மக்களில் 97.8 கோடி மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. விச் மீன்ஸ் ஓட்டு உரிமை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு 97 கோடி மக்களில் 49.7 கோடி மக்கள் வந்து ஆண்களாகவும், மிச்சம் 47.1% 1 கோடி மக்கள் 47.1 கோடி மக்கள் வந்து ஃபீமேல்ஸாகவும் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.85 crores 1,85,00,000 பேருக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்காங்க. இதுதான் டோட்டலாக இந்தியாவோட பாப்புலேஷனாகவும் இதில் ஓட்டு எத்தனை பேருக்கு இருக்குது, ஓட்டு எத்தனை பேர் போட போகிறாங்க, மேல்ஸ் எத்தனை, ஃபீமேல்ஸ் எத்தனைன்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஏஜ் கேட்டகரியில் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அதனால் ஓல்டர் பீப்புள் போட்டால் ஓட்டு செல்லாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 2 பேரும் கம்பைன் பண்ணி இல்லை யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஸோ அவங்க ஓட்டு வந்து அந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 543 சீட்டு இருக்குது, எம்பி சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ அந்த 543 எம்பி சீட்டில் 412 வந்து ஜென்ரல் சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னால் பொதுவாக வச்சுருக்காங்க. மிச்சம் 47 வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினர்களுக்கு 47 சீட்டும், 84 சீட்டு வந்து ஷெட்யூல் காஸ்ட்களுக்கும் தலித் மக்களுக்கும் அதை வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1-7 மிகப்பெரிய கட்சி அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. அந்த வேக்கண்ட்டுக்காண்டி நம்ம போட்டியிட போகிறாங்க. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்சின்னு சொல்ல போனால் 2 கட்சி இருக்குது, பிஜேபி அண்ட் காங்கிரஸ். ரெண்டுமே அலைன்ஸ் பண்ணி கட்சி கூட்டணிகளாக சேர்ந்து என்டிஏன்னு பிஜேபியாகவும், ஐஎன்டிஏ இந்தியான்னு காங்கிரஸாகவும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கோடி மக்களுக்கு மேலே, 7.5 கோடி, அரௌண்ட் 8 கோடிக்கு மேலே இருக்காங்க. அப்படியே இந்தியாவில் மொத்த இந்தியாவையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் மாறுது. 51% வந்து ஃபீமேல் பாப்புலேஷனாகவும் 49% வந்து மேல் பாப்புலேஷனாகவும் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்களோட பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.5 கோடி மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளான பர்சனில் ஃபீமேல்ஸ் வந்து 3,10,00,000 பேர் மேலே இருக்காங்க. ஆனால் மேல்ஸ் வந்து 3,05,00,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயுமே இன்னும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ கணக்கெடுப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உமன்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. மென்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து லேடிஸ்க்கு கொடுக்காங்கன்ட்டு. ஏன்னா கவுண்ட்டில் வந்து அவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்தியாவில் ஓட்டு எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் வைஸாக போட்டிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இவங்களுக்கு இந்த ரிலீஜனில் இருக்கவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த ரிலீஜனில் இருக்கவங்க இவ்வளோ ஓட்டு போடுவாங்கன்ட்டு ரிலீஜன் வைஸாகவே நிறைய ஓட்டு வந்து பிரிஞ்சு கிடக்கு. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே இந்தியாவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிலீஜியன்ஸ் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. அது போக தலைவர்களுக்காண்டி, ஸோ இந்த தலைவர் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்ற ரீசனுக்காண்டி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் சில பேர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்காண்டி ஓட்டு போடுவாங்க, அதுக்கு கலைஞர் கருணாநிதிக்காக ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா மோடிஜி, காங்கிரஸில் வந்து சோனியா காந்தி, இந்திரா காந்தி இருந்தாங்க, அவங்களுக்காண்டி ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா ராகுல் காந்தி சாருக்காகவும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய பேர். அந்த மாதிரி பெரிய லீடர்ஸ்க்காக ஓட்டு கேட்டகரியில் பிரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பரம்பரை ஓட்டு போடுறோம், இந்த கட்சிக்கு தான் நாங்கள் பரம்பரை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேட்டகரிலையும் ஓட்டு வந்து பிரியுது. ஸோ ஃபேமிலியை வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ற மாதிரியே ஒரு சம்பிரதாயத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி கூட இந்த மாதிரி ஓட்டு பிரியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ சிம்பிளுக்காக ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. இந்த சின்னத்துக்காண்டி தான் ஓட்டு போடுவோம். பார்த்திங்கன்னா உதயசூரியன் இல்லைன்னா ரெட்டலை கட்சிக்கு,
அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு வந்து கை சின்னம், பிஜேபிக்கு வந்து ஃப்ளவர் தாமரைப்பூ சின்னன்ற மாதிரி ஏகப்பட்ட சின்னங்கள் இருக்குது. ஸோ சின்னத்துக்காண்டி ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா சின்னம், இந்த சின்னத்தை தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி தான் நடுநிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து போடுறவங்க கேட்டகரியும் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த 5th கேட்டகரி, அதாவது நடுநிலையில் ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் யோசிக்காங்க. ஏன்னா கையில் இன்டர்நெட்டு, ஃபோன் இருக்கிறதுனால நிறைய விஷயம் பார்க்குறதுனால யாருக்கு ஓட்டு போடணுன்றது நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால ஓட்டு வந்து இதில் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பெரியவங்க கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ அவங்களும் இன்டர்நெட்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டின்றது கிடச்சிருக்கும். ஸோ 5வது கேட்டகரி நடுநிலை கேட்டகரியில் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ வந்து கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 393 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு இந்தியா டிவி நியூஸில் ஒரு கணக்கெடுப்பு இருக்காங்க. ப்ரைவேட் நியூஸ் சேனலில் வந்து போல் ஒப்பீனியன் கேட்டபோது 393 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்டிஏ, பிஜேபி என்டிஏன்னு சொல்லுவாங்க. ஐஎன்டிஏ அலையன்ஸ் மொத்த கூட்டணி அமைச்சு ஜெயிக்க போகிறது பார்த்திங்கன்னா அது காங்கிரஸ் வந்து 99 சீட்டு வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காங்கிரஸ் இந்த அலையன்ஸ் ஐஎன்டிஏன்னு போட்டு காங்கிரஸ் இந்தியா ஐஎன்டிஐஏ அப்படின்ற பார்ட்டிஸ் வந்து மொத்தம் காங்கிரஸோட மொத்த டீம்ஸும் சேர்ந்து 99 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து சின்ன ஊர் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேறு நேமில் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா டிவி நியூஸ் மட்டும் கிடையாது, நிறைய நியூஸ் சேனல்ஸும் நிறைய வந்து ஒப்பீனியன் போல் வந்து எடுத்த போது கருத்து கணிப்பு எடுத்த போது கிட்டத்தட்ட 390லேருந்து 420 சீட்டு வரைக்கும் வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். 150 130 சீட்டு வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கணும் கணக்கெடுப்பில் சொல்லுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதுன்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் இந்த கூட்டணி தான் பெரும்பாலான சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 40 சீட் இருக்குது. 40 சீட்டில் 40 சீட் கிடையாது, 39 சீட்டு இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு சீட் இருக்குது. ஸோ 39 சீட்டுமே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற 1-2 ஒப்பீனியனில் என்ன சொல்கிறாங்கன்னா 29லேருந்து 30 ஓட்டு வரைக்கும் 30 சீட்டு வரைக்கும் 29லேருந்து 30 சீட்டு வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் ஜெயிக்கணும். 2வதாக பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற 3 சீட்டு 4 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். 3வதாக தான் ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்டிகேவும் ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில கருத்து கணிப்புலையும் சொல்ல வராங்க. ஸோ ஆல்ரெடி என்டிகேயில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க சின்னன்றது அவங்களுக்கு போயிட்டு ஸோ இப்போ வந்து சின்னம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்டிகேனா விவசாயம் தான் சின்னம் அப்படின்ற மாதிரி மைண்டில் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சின்னன்றது மாறிடுச்சு. மைக்குன்ற சின்னம் மாறினால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது அடாப்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வரும்ன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் கருத்து கணிப்பு. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருத்து கணிப்பு, இந்த பாயிண்ட், இந்த வேல்யூலாம் வச்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் ஜெயிப்பாங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ ஓட்டு மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ என் ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போலாம் நான் என்ன ஆட்சியாக மாறப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஓட்டோட வேல்யூ என்னன்ட்டு அந்த கட்சிகளுக்கோ அந்த காசு கொடுக்குறவங்களுக்கோ தெரியுது, ஆனால் நமக்கு தெரிய முடியுது. ஒரு ஓட்டுனால ஒரு ஆட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓட்டை வந்து கன்ஃபார்மாக போட்டுருங்க. நானும் என் ஓட்டை நான் போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பார்ட்டி பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் யார் ஜெயிப்பான்றது உங்களுக்கு தோணுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.